ஒவ்வொரு நாளும் பாருங்கள் வேதத்தை படிக்கிறோம், வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம அறிந்து கொள்ள நம்ம பிரயாசப்பட வேண்டும். இது ஏன் எழுதப்பட்டது, எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படி என்பதை நீங்கள் யோசிப்பீங்கன்னா, சிந்திப்பீங்கன்னா தேவன் உங்களுக்கு புரிய வைக்க வல்லவராக இருக்கார். நாம் நிறைய நேரத்தில் அப்படியாப்பட்ட காரியங்களை யோசிப்பதில்லை, சிந்திப்பதில்லை. இது எதற்காக எழுதப்பட்டதுன்னு அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படுவதில்லை. இப்போ நீங்கள் படிக்கும்போது அந்த வார்த்தைகளில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பாருங்கள், சங்கீத புஸ்தகத்தில் 121:5 நீங்கள் வாசிக்கும்போது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் அவர் உனக்கு நிழலாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தர் என்னை காக்கிறாரா, வலது பக்கத்தில் நிழலாக இருக்கான். எதுக்காக இந்த நிழலாக இருக்கிறார்? இன்றைக்கி நான் நிழலில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கேன், நிழலில் தானே நிற்கிறேன் அப்படின்னும் போது நிறைய நேரங்களில் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவர் நிழலாய் வந்ததுனால தேவைகளை சந்திக்கப்பட்டது. அவர் பாருங்கள், அந்த ஜனங்கள் வழியிலே சோர்ந்து போகக்கூடாது, தேவ திட்டங்களை செய்வதற்காக புறப்பட்ட ஜனங்களுக்கு அவர் நிழலாக இருந்தார். இன்றைக்கு நாம் கூட அவருடைய திட்டங்களை செய்வோம் என்று சொன்னால், அவருடைய காரியங்களை செய்து முடியும், உனக்கு அவர் நிழலாக இருப்பார். நம்ம நிறைய நேரங்களில் பாருங்கள், நம்ம சுயத்திலே ஓடக்கூடியவங்களாய் சுயத்தில் இருக்கும், போகிற வழியில் பாருங்கள் பாதுகாப்பற்று போய் போகிற வழியில் நல்லா தாங்க போனேன், இவைகளை இழந்து விட்டேன் என்று சொல்வார்கள். நல்லா தாங்க போச்சு எங்கள் வாழ்க்கையில், நடுவில் பிரச்சனை வந்துடுவாங்க. ஏன்னா கர்த்தருடைய நிழல் இல்லாமல் போகுது. கர்த்தர் உனக்கு நிழலாக இருக்கிறான்னு சொல்கிறாரு, அந்த நிழலை நம்ம என்ன பண்ணல. அப்போ வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீர் எனக்கு நிழலாக இருக்கிறீன்னு சொல்லப்படுது. அந்த நிழலில் நான் தங்கப்படிக்க எனக்கு உதவி செய்யுன்னு கேட்கணும். தேவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கா. நிறைய நேரத்தில் அப்படிப்பட்ட நிழலுக்குள்ளே வருவதற்கு நம்ம பிரயாசப்படுவதில்லை. வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வருவார். அது ஒரு வனாந்திரமான இடம். அந்த இடத்துல பாருங்கள் வெயில் சுட்டரிக்கும். இந்த சுட்டரிக்கப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படி என்பதுக்காக தேவன் பாருங்கள் அவளுக்கு பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் உங்களை சேதப்பட்டான்னு சொன்னவர் சேதம் இல்லாமல் பாதுகாக்கிறார். மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய். பகலிலே மேகஸ்தம்பம் இருக்கிறது, இரவிலே அக்னி ஸ்தம்பம் இருக்குது. ரொம்ப குளிர விடாமதிக்கு, ரொம்ப வெயிலுக்குள்ளே போகாதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கொடையை போல கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிறார், என்னை நடத்துவார் என்பதை விசுவாசிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வேலையில், ஒரு காரியங்களை பாருங்கள், ஒரு ஊழியத்தில் சோர்வடைந்து காணப்படுகிறோம். ஏன் இத்தனை சோர்வு? இப்போ ஊழிய செய்ய எனக்கு பிடிக்கலங்கன்னா, நான் சோர்வு வந்ததுக்கான காரணம் வெயில் உன்னை சுட்டரிச்சிச்சு, பிரச்சனைகள் உன்னை சுட்டரிக்கிறது, போராட்டங்கள் உன்னை சுட்டரிக்கிறது, நிந்தைகள் உன்னை சுட்டரிக்கிறது. இப்படி சுட்டரிக்கப்படும் போது தேவனுடைய நிழலானது எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த நிழலுக்குள்ளே நான் தங்கி தாமரிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நிழலுக்குள்ளே நடத்த மாட்டேன். தேவனிடத்தில் நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்கும் போது தான் அவர் உங்களை நடத்துவார். பாருங்கள், ஒரு மனிதன் தேவ திட்டத்தை செய்ய போகிற மனிதனுக்கு அந்த மனிதன் புறப்பட்டு போனான். போகிற வழியில் நான் செய்யவே மாட்டேன்ப்பா, நான் போக மாட்டேன்பான்னு ஒட்டாரம் பிடிக்கிறான். ஆனாலும் கர்த்தர் நீ தாண்டா செய்யணும், உன்னை தவிர வேறையும் செய்ய விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அந்த மனிதனை செய்ய வைக்கிறான். அந்த மனிதன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போய் ஊழியத்தை செய்ய சொன்னால் நான் வேற ஊருக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு யோனா அப்படி புறப்பட்டு போன மனுஷன். அப்போ கடலில் தூக்கி போட்டாங்க, மீன் வயிற்றில் இருக்கிற. அப்புறமேட்டு மனம் திரும்பி ஆண்டவரே என்னை விடுதலை பண்ணுங்கன்ற விட்டு. அப்போ அந்த துதிகளை ஏறெடுக்கும் போது திரும்ப தேவ திட்டத்தை செய்வதுக்கு ஆர்வம் தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, மீன் வாயிலிருந்து கக்க பண்ணுறார். திரும்ப பாருங்க, அந்த மனிதனுக்கு ஒரு சோர்வடைந்து காணப்படுகிறார். ஒரு நாள் பிரயாணப்பட்ட அந்த மனிதன் சோர்வடைந்து, இப்போ சோர்வடைந்து காணப்படுகிறவனுக்கு ஒரு நிழலாய் ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை சோர்வடைந்து போயிடுவான், இப்போ சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல முடியாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நிழலாய் வைத்தார். அந்த நிழலுக்குள்ளே போனோடனே அவங்க சுகமாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், அந்த மாதிரி நிழல் கட்ச உடனேயும் ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டை கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான், அந்த வீட்டுக்குள்ளே பாருங்கள் கொள்ளுன்னு உள்ளே போய் படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் யாரையும் சந்திக்க மாட்டாங்க, யாரு கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எப்படி ஆம்னக்கு செடி என்ன பண்ணார், ஒரே நாளில் ஒன்றெல்லாம் மாக்கினார், அப்படி உங்கள் ஊழியதுங்களில் உங்களுடைய காரியங்களை ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ தேவன் நமக்கு நிழலாக இருக்கிறார். அந்த நிழலை சார்ந்து ஒவ்வொரு நாளும் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும், ஓடுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை நான் தேவனுடைய திட்டங்களை செய்வதற்கு நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் எப்படி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு நம்ம நடக்க கற்றுக்கொள்ளணும். வேதத்தில் ஒவ்வொருவரும் அப்படி நடந்தார்கள். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது யாத்திராகமம் புத்தகம் 13:21 நீங்கள் பார்க்கும்போது அவர் பாருங்கள், இரவிலே அவர்களுக்கு பாருங்கள், பகலிலும் அவர்களுக்கு நிழலாக இருந்திருக்கிறார், அக்கினி ஸ்தம்பமாக இருந்திருக்கிறார். இப்படி தேவன் இருந்திருக்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருமானால், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை மாறுமானால், என் தேவனுடைய நிழல் என்னோடு கூட இருக்க வேண்டும்.
நான் இவைகளை கடக்க என்னால் முடியலப்பா, நான் சோர்வடைந்து காணப்படுகிறேன்ப்பா. அந்த சுட்டரிக்கிற வெப்பத்திலிருந்து தேவன் உன்னை பாதுகாப்பான். ரொம்ப கடுமையான குளிர் ஆண்டவர், இரவிலே அக்கினி ஸ்தம்பமா இருந்தவர் உன்னோடு கூட இருப்பார். உன்னை சரிவான நிலைமையில கொண்டு வர தேவனால முடியும். தேவன் நடத்துவார். அதுக்கு தான் அவர் பாருங்க 91 சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அதில் முதல் வசனத்தை வாசிக்கும் போது அது சொல்றாரு, உன்னதமான மறைவில் இருக்கிறவன். அப்போ அந்த மறைவுக்குள்ள ஒரு மனிதன் வருவதற்கு கற்றுக்கணும். சர்வ வல்லவருடைய நிழல தங்குவான். நிழல் அங்கே இருக்குது என்று சொல்றான். அந்த நிழலுக்குள்ளே ஒரு மனிதன் தங்குவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அந்த நிழலுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அந்த நிழலை விட்டுட்டு நான் எங்கே வேணாலும் இருப்பேங்க, எந்த இடத்துல வேணாலும் இருப்பேங்க, அப்படி இருக்கக்கூடாதுங்க. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நிழலுக்குள்ளே வருவதற்கு பிரயாசப்படும். தேவனுடைய நிழல் இருந்தால் உன் பயணத்தை நீ தொடர்ந்து ஓட முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான விஷயங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவ நிழல் எனக்கு வேண்டும். அப்போ நீ யோசிக்கணும், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருப்பேன்னு சொன்னார். என் வலது பக்கத்தில் ஒரு நிழலாக இருக்கிறாரா? இருந்துதான் ஏன் நான் சோர்வடைந்தேன்? இருந்தால் நான் ஏன் சோர்ந்து போகிறேன்? என் பிஸ்னஸில் சோர்வடைந்து காணப்படுறேன். நான் ஜெபம் பண்ணி தானே ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணி தானே இந்த வேலைகளை தொடங்கினேன். ஆனால் ஏன் எனக்கு இந்த மாதிரி காரியங்கள்? அப்போ தேவ பிள்ளைகளே, நிழல் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஆம்லக செடி அது பட்டு போகும்போது அவர் அதை பார்க்குற ஆண்டவர் பார்த்து கேட்குறார், என்ன ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? என்னப்பா இப்படி ஒரு சூழ்நிலை மாறுதுப்பா? அப்போ தான் வேலையை செய், இன்னும் கொஞ்சம் ஓடுன்னு சொல்லிட்டு ஓட்டத்தை உண்டு பண்ணுறேன். நீ நிழலில் உட்காந்துட்டப்பா, நிழலில் என்ன பண்ணுற? நான் கொஞ்ச நேரத்துக்கு மறைக்கிறேன், நீ என்ன பண்ண? ஓடு, உழைத்து செய், நீ தேவனுடைய காரியங்களை செய்து முடியும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? அந்த வேலைகளை செய்வதற்கு அவர் கிருபை தருகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிழல் குறையுமானால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு நிழலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. எலியா பாருங்க, போய் கொண்டிருக்க வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு சோர்வடைந்து ஒரு சில மனிதர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசணும்னு அவருக்கு ரொம்ப சோர்வு. அப்போ பாருங்க, அவர் சூறை செடி கீழே போய் படுக்கிறார். அப்போ படுக்கும்போது அந்த இடத்துல அவருக்கு அது நிழலாய் காணப்படும். அந்த நிழலில் அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்கள் நம்மளை பேசும்போது, ஒரு சில மனிதர்கள் நம்மளை நிந்திக்கும் போது தேவன் நிழலை நாம் தேட வேண்டும். தேவனே, என் வாழ்க்கையில் நீ நிழலாய் வாழும் ஆண்டவரே, இவர்கள் பேசின வார்த்தை மனமடி வாக்குதுப்பா, என்னுடைய காரியங்கள் இப்படி குறையப்பட்டு காணப்படுறப்பா, நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனுடைய காரியங்களை இங்கே பின்பற்றும் போது தேவன் உன்னை ரெஸ்ட் எடுக்கிறது மாத்திர உனக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து உன்னை தட்டி எழுப்புகிற ஒரு தேவனாய் உன்னோடு கூட அவர் இருக்கிறார். நாம் இன்றைக்கு அந்த நிழலுக்குள்ளே வாசம் பண்ண பிரயாசப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லை பாருங்க, நீங்கள் சாத்ராக் மேஷாக்கெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் பாருங்க தேவனுக்காக அப்படி எழும்பி நிற்கிறாங்க. எழும்பி நிற்கும் போது சொல்கிறாங்க, நான் அந்த சிலையெல்லாம் வணங்க மாட்டேன், தேவன் ஒருவரை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்கிறார். தேவன் ஒருவருக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அவன் சொன்னான் 7 மடங்கு அக்கினி, இப்போ 1 மடங்கு தான், 7 மடங்குன்னு சொன்னான். நீ எத்தனை மடங்கு போட்டோன்னா எனக்கு நிழலாய் தேவன் வருவார் என்று தெரியாதா உனக்கு? அவர் நிழலாய் எனக்கு இருக்கிறார் தெரியாதா? ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவர். எங்களுடைய முன்னோர்களுக்கு அவர் அக்கினி சம்பவமாய் வந்தார், அவர்கள் சுட்டரிக்கப்படவில்லையே, அவர்கள் எரிக்கப்படலையே, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தார், மேகசம்பவம் வந்தார், அவர் எங்க கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்தார். அந்த விசுவாசிக்கும் போது தான் அப்படியே வாழ்க்கையில் பாருங்க உள்ள விழுந்த உடனே அவங்க காப்பாற்றப்படுறாங்க. அவங்கள சுட்டரிக்கல, ஒரு காரியங்கள் நடக்கலை. ஏன் இது நடக்குது? அவர் நிழலாக இருந்தார். இன்றைக்கு ஏன் வாழ்க்கையில் அந்த நிழல் இருக்குதா? அந்த நிழல் இல்லாத போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு நிழலாய் வாரும் ஆண்டவரே, என் கூட நீங்கள் நிழலாக இருங்கப்பா. அன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கூட இப்படி நிழலாக இருந்ததுனால அவர்களெல்லாம் உயர்த்தப்பட்டார்கள், ஆஸ்வதிக்கப்பட்டார்கள், அவர்களோடு கூட நீங்கள் பெரிய ஜெயத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. தாவீதை நீங்கள் பாருங்கள், தாவீதுடைய காரியங்களில் அவருக்கு எத்தனையோ காரியங்களில் அவருடைய தகப்பனுடைய நிழல் இல்லாமல் போகலாம், மன்னனுங்களுடைய நிழல் இல்லாமல் போகலாம், அவர் தனியாய் கடைசி பையனாக சுற்றி கொண்டு இருக்கிறார். ஆனால் தேவ நிழலை நாடினார், தேவனுடைய உறவை நாடுகிறார், தேவனோடு கூட பழக்கத்தை வைத்து கொண்டார். இந்த நிழல் அவரோடு கூடவே இருக்கிறது. எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் போது கோலியாத்தை ஜெயிப்பதற்கு அந்த நிழலோடு கூட போகிறார். போனால் பார்த்தீங்கன்னா தேவன் அவரோடு கூட தான் பெரிய காரியங்களை செய்தார். அந்த நிழலில் அவர் தங்கியிருந்தார். அவரை ஒரு சேதமும் படுத்த முடியல, அவரை மேற்கொள்ள முடியல. சவுல் பிறகு எத்தனையோ முறை அவரை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது அவரை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அத்தனை ஆபத்துக்கும் அவரை தப்புவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். தப்புவித்து அவரை நடத்துகிறார். அல்லேலூயா. தேவன் அப்படி நடத்துவதனால நம்ம என்ன பண்ணுறதில்ல, சோர்வடைவதில்லை.
ஓடிக்கொண்டே இருக்கார், தன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கார், ஜெயித்தார், ஜெயம் பெற்றார், இந்த ஜெயம் உள்ளவராய் மாறினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட ஒரு ஜெயத்தை பெற வேண்டும்னா இந்த தேவனை நம்ப வேண்டும். தாவீது கவனிங்க, தாவீது பாருங்க, சவுல் ராஜாவுக்கு தன்னை என்ன பண்ணுங்க எதிர்த்தான், காட்டுக்குள்ளே ஒளியிறான், ஒளியும் போது குகைக்குள்ளே இருக்கிறான், குகைக்குள்ளே இருக்கும்போது பாருங்க அந்த இடத்துல தேவ நிழல் அவரை பாதுகாக்கிறது. அவனும் அந்த எல்லா இடமும் தேடி பார்த்துறான், கிடைக்க மாட்டேது, எங்கங்க தெரியலங்க, எங்கே போயிருக்கான், தேவனுடைய நிழல் தான், தேவன் தான் அவரை பாதுகாக்கிறார், தேவன் தான் அவரை தப்பு வைக்கிறார். நீங்கள் பார்க்கும்போது சங்கீதத்தில் 17:8 நீங்கள் வாசிங்க, அங்கே அவருக்கு பாதுகாப்பாக இருந்தார், அவருடைய சிறகுகளினாலே அவரை மூடுகிறார், அவருக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட நிழலை நீங்கள் அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும், தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும், தேவனோடு கூட உறவாட வேண்டும். தேவ ஆவியானவரே என்னை தேற்றும், தேவ ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் உதவியை நான் நாடுகிறேன் அன்று, உங்களுடைய உதவி எனக்கு வேண்டும் அன்று, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும். தேவன் உனக்கு உதவி செய்வார். ஏசையா தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிழலை அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஏசையா 49:2 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, என் கரத்தினாலே உன்னை மூடுவேன் என்று சொல்லுகிறார். அந்த கரம் அவருக்கு நிழலாய் காணப்பட்டது. அவருக்கு உண்டான எதிர்க்கிற எல்லா எதிரிகளுக்கு முன்பாக அவர் அங்கே என்ன பண்ணுறார், தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த பிரயாசப்படும் போது அங்கே எதிர்த்து வருகிற எல்லா மனிதர்களும் கரத்தினாலே மூடப்பட்டார். அந்த கரத்தினாலே மூடப்படும் போது அவர் தேவனுடைய பணிகளை பாருங்கள் எப்படி செய்து முடிக்கிறார், தேவனுடைய திட்டங்களை செய்து முடியாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சபைகளில் உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும்போது, தேவனே எனக்கு நிழலாய் மாறும், என் தேவனே எனக்கு நிழலாய் மாறும் என்று சொல்லுங்க. அவன் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் தேவனுடைய கரத்தினாலே மூடும்போது உன்னை அவன் எதிர்க்க முடியாதபடிக்கு, உன்னை அவன் மேற்கொள்ள முடியாதபடிக்கு, உனக்கு விரோதமாக எதுவும் கொண்டு வர முடியாதபடிக்கு அவன் வெட்கப்பட்டு போவான். ஏனென்று சொன்னால் தேவன் தம்முடைய நிழலினாலே உன்னை மூடிக்கொள்வான், தேவன் தம்முடைய நிழலினாலே மூடிக்கொள்வார். அப்படி மூடிக்கொள்ளுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். என்ன அப்படியே விடுற தேவன் இல்லைங்க. ஒரு அம்மாவை நான் பார்க்கிறேன், அவருடைய மக நேற்று மழையில் நனைஞ்சின்னு வராங்க, ரொம்ப நேரம் ஆகிட்டுக்குது. அந்த அம்மா பாருங்க, தன் பிள்ளையை காணோம், இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, ஒருவேளை மழை ரொம்ப வேகமாக அடிக்கிறதுனால என் பிள்ளை என்ன பண்ணுது, கொடை இல்லாதனால அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ரெயின் கோட்டை போட்டு, வயதானவங்க ரெயின் கோட்டு போட்டு ஒரு கொடை எடுத்துன்னு அந்த இருட்டு நேரத்தில் வராங்க. அந்த மகளை பார்த்துட்டாங்க, வழியில் பார்த்துட்டாங்க. ஏன் இவ்வளோ நேரம், ஏன் எதுனா, இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க பதில் சொல்கிறாங்க, இல்லை ரொம்ப மழை பெய்யறதுனால மழை நிமித்தமாக கொடை இல்லாமல் அங்கே நிற்கிறோன்ட்டு நான் புறப்பட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த வயதான காலத்தில் உதவி செய்ய முடியாத நிலைமை கூட தன் பிள்ளைகளுக்காக எத்தனை உதவி செய்ய முடியுமானா, என் தேவாதி தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை உதவி செய்ய காத்திருக்கிறார். உனக்கு அவர் பாதுகாப்பை கொடுக்க காத்திருக்கிறாரே, உனக்கு அவர் உதவி செய்ய காத்திருக்கிறாரே, உன் தேவையை சந்திக்க அவர் காத்திருக்கிறாரு. இப்படியாப்பட்ட தேவனை நீ எப்படி பார்க்கிறாய்? இன்னைக்கு அவருடைய சமூகத்தை நாடு, அவருடைய பாதத்தை அண்டிக்கொள்ளு. ஆண்டவரே, நீர் எனக்கு நிழலாய் வாரும் ஆண்டவர்னு கேளுங்க. தேவனுக்கு நிழலாய் வருவார். ஏசாயா 25:4 பாருங்க, தேவன் பாருங்க 7 ஜனங்களுக்கு பாருங்க பலன் கொடுக்கிறார். அவருடைய நெருக்கத்தில் என்ன பண்றார், எளியவருக்கு அவர் திடனாய் இருக்கிறார். உன்னை அவன் நெருக்கிறான்னு சொன்னா கம்மன் விடுறாங்க, அவனுக்கு திடனாய் இருக்கிறார். திடன் மாத்திரமல்ல, பெருங்காற்றுக்கு பெருமழைக்கு உனக்கு ஒதுங்கக்கூடிய ஒரு நிழலாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அப்படியாப்பட்ட தேவன் என்னை விட்டுடுவாரா? எனக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறாரு. நீயே ஒரு ஏழையை பார்த்தா அந்த ஏழை அப்படி கஷ்டப்படுறனா ஓடி போய்ட்டு ஏதாவது சின்ன உதவிகளை செய்யணும்னு பார்க்குறேன். இல்லை அவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கான், ஒரு கவரை கொடுத்து எப்போ போத்திங்கன்னா சரி பையன் மழையில் உட்காந்துக்கிறீங்க, இல்லை நான் கொடை தட்டுமா, கொடை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடைலாம் கொடுத்துட்டு போகிற ஆட்கள்லாம் நிற்கிறேங்க. நீங்களே இத்தனை உதவி செய்ய முடியும்னா உங்களை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு நிழலாக இருக்க ஆசைப்படுகிறார். நீங்கள் அவரோடு கூட இணைந்து கொடுங்கள், அவர் உங்களை ஆஸ்வதிக்க வந்தவருக்கு அச்சமிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துமான்றே இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே என் தேவன் எனக்கு என் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறன்ற வசனத்தை பார்க்கிற ஜனங்கள், என் வாழ்க்கையில் இந்த நிழல் இல்லாமல் போயிடுச்சு, இந்த நிழலை நான் அண்டிக்கொள்ளாமல் போயிட்டேனே, இந்த நிழலுக்குள்ளே நான் தங்கவில்லையே என்று உணர்வடைந்து அந்த நிழலுக்குள்ளே தங்கத்தக்கவனமாய், அந்த நிழலுக்குள்ளே வாசம் பண்ணத்தக்கவனமாய் ஒவ்வொரு கர்த்தர் நடத்துவீராக. வழிநடத்துங்க, பெரிய காஞ்சிங்க.
உங்கள் நாமத்துக்கு மகிமட்டும். பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்யப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் அன்றே ஜனங்கள் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் சுயத்தில் ஓடி சோர்ந்து போன ஜனங்களுக்கு நீர் நிழலாய்வார், நீர் நிழலாய்வார், நீ கூட இரு. பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.